நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மும்பையிலேயே செட்டில் ஆகிட்டாரு. ஸோ நிச்சயமாக அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட சூர்யா தன்னுடைய அடுத்த கட்ட பயணத்துக்காக தான் அவர் மும்பையில் செட்டில் ஆகியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியும். கர்ணாங்கிற ஒரு 1000 கோடி பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அந்த கிரிக்கெட் டீமை வந்து வாங்கியிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா ரசிகராக அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு செம்மையான விஷயம் நடந்திருக்கு. அதே சமயம் அவங்க ஜாலியாக கலாய்க்கிற மாதிரியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த கலாய்க்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் இந்த கிரிக்கெட் போட்டியில் வந்து கலந்துருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்ட் ஆகுறாரு ஒரு பாலில். ஸோ அதை பார்த்த நிறையா சூர்யா ஹேட்டர்ஸ் எல்லாம் அந்த வீடியோவையும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நடிகர்கள் கிரிக்கெட் அடிச்சு பார்த்தீங்களா, அதில் சூர்யா ஆடும்போது அவர் வந்து க்ளீன் போல்ட் ஆயிடுவார். அந்த விஷயத்தையும் போட்டு காட்டி சூர்யாவுக்கு என்னமோ கிரிக்கெட்டே தெரியாத மாதிரி சூர்யானா இப்படி தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மறைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இதே மேட்சில் தான் சூர்யா அவுட் ஆன இதே மேட்சில் தான் நம்ம கிரிக்கெட் கடவுள் என்று அழைக்கப்படுகிற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சூர்யாவுக்கு பவுலிங் போட்டிருக்காரு. ஆனால் அந்த பாலை அவர் ஓங்கி அடித்து அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதில் சிங்கிள் ரன் ஓடுறாரு. இந்த வீடியோவும் பயங்கர வயலாகிட்டு இருக்கு. ஸோ சூர்யாவோட அந்த சினிமா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ட்ரோலில் தான் ஆரம்பிச்சுது. அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நடக்க தெரியாது, படுக்க தெரியாது, ஓட தெரியாது, ஒழியா தெரியும், எதுக்கெல்லாம் தெரியாது ஒரு வேஸ்ட் அப்படின்னாங்க. ஆனால் படிப்படியாக எதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நடிப்பு ஜாம்பவானாக இருக்காது. சாதாரண விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட கிரிக்கெட்டும் அப்படி தான். ஸோ சூர்யா அவர்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் தனக்கு வரல அப்படின்னு அப்படியே விட்டுற மாட்டார். அதில் இன்னும் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ கிரிக்கெட்டும் அப்படி தான். ஸோ இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் அவரை வந்து ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இது பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இப்போது சச்சின் பவுலிங்கில் சூர்யா பேட்டிங் பண்ணுற அந்த அற்புதமான நிகழ்வை பற்றி ஒரு சூர்யா ரசிகராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.